ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப டெலிஷியஸான சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே சூப்பராக இந்த குருமா செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது. இதோட காரம் வந்து பச்சை மிளகாய் தான். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வந்து கருகு விட்டுறாமல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்துகிட்டு தோல் சீச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் பெரிய பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இப்போ உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி குருமா செய்ய ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி செய்கிறது. ஆனால் வந்து நீங்கள் இந்த குருமா வந்து செஞ்சீங்க அப்படின்னா வீடே வாசனையாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, அப்போ ரொம்ப புளிப்பு டேஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்க இன்பிட்வீன் கேப்பில் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 சில் தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த குருமா நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு எந்த காய்கறியுமே எக்ஸ்ட்ரா வந்து நறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இந்த குருமா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போவே உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். இப்போ கடைசியாக குக்கர் க்ளோஸ் பண்ணும் போது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அந்த அன்னாசி பூ, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட வாசனைலாம் ரொம்ப நல்லா இருக்குது. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால இந்த குருமா ரொம்ப நல்ல ரிச்சாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, இடியப்பம் இது கூடலாம் வச்சு பாருங்கள், சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைனா மல்லித்தலை தூவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த குருமா ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.